ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஊசி உடஞ்சது பார்த்தீங்கன்னா பாதி ஊசி கீழே விழுந்துருச்சு. பாதி ஊசி பார்த்தீங்கன்னா அந்த பாதி ஊசியில் ஒரு 1/2 இன்ச் அந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே போய் நல்லா கிச்சனு ஸ்ட்ராங்காக அப்படியே பசையை போட்டு ஒட்டுன மாதிரியே பிடிச்சிக்கிருச்சு. அதை நம்மளால் எடுக்கவும் முடியாது. அந்த ஊசியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாகத்தை பூரா நம்ம கலட்டினா தான் அந்த ஊசியை எடுக்க முடியும். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி என்னால் எடுக்க முடியலை. அப்புறம் எங்கள் அப்பா என்னோட பையன் 2 பேர் சேர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாகத்தை கலட்டி எப்படியோ ஊசியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் திருப்பி மாட்டும் போது பார்த்திங்கன்னா மாட்டுறதுக்கு சரியாக வரலை. ஏதோ அவங்க பார்த்த மணிக்கு எப்படி கலட்டுனாங்களோ அந்த மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. ஆனால் தைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா துணி இழுத்து கொடுக்கல. அதனால நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாக் மிஷின் வாங்கியிருந்தேன்ல, ஜாக் F4. அந்த மிஷின் வாங்கும்போது அந்த கடையோட நேம் பார்த்திங்கன்னா சஹானா. மதுரையில் தான் இருக்குது. எல்லா வகையான மிஷினுமே அங்கே கிடைக்கும். நல்லா தரமான மிஷின். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன கடையாக தான் இருக்கும். மேலே குடோன்லாம் பெருசாக இருக்குது. அந்த கடையில் பொருள் எல்லாமே நல்லா தரமாக சூப்பராகவே இருக்குது. ஆனால் அந்த கடையில் வாங்கின மிஷின் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 5 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு ஃபால்ட்டு கூட வந்ததே கிடையாது. எந்த பிரச்சனையுமே வரவே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பக்காவாக இருந்தது. ஆனால் இந்த முறை நாங்கள் கடைக்குன்னு மிஷின் வாங்க போனது பார்த்திங்கன்னா அதே சஹானா கடைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வெள்ளனே போயிட்டோம். ஆனால் அவங்க கடை பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 1 மணி நேரமாக அவங்க கடை வாசல்லே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். வரவே இல்லை. நான் அப்பயும் எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தேன், வாங்கினா நம்ம ஆல்ரெடி அவங்க கடையில் வாங்கின மிஷினை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனைன்னு வந்ததே கிடையாது. அதனால் அதே கடையிலேயே இந்த மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்க, என்னோட மனசை மாற்றி வேறு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த மிஷின் எல்லா கடையிலையும் இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த கடை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே பயங்கர சோவாக அப்படியே பந்தாவாக அப்படியே ரிச்சாக இருந்துச்சு அந்த கடையை பார்த்தாலே. ஆனால் அந்த ரிச்சாக இருக்கக்கூடிய கடைகள்லாம் எல்லாமே கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குங்கிறது நம்ம அந்த கடையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கடையோட பேர் நான் சொல்ல விரும்பலாம். ஆல்ரெடி மிஷின் வாங்கும்போது அந்த எந்த கடையில் வாங்கியிருந்தோங்கிறத அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல விரும்பலை. இப்போ இந்த கடையில் யூஸ் பண்ண மிஷினில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டனால நான் மிஷின் வாங்கின கடையில் நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. எனக்கு அங்கே மிஷின் வாங்கினதுலேருந்து எனக்கு எதுவுமே செட் ஆகலை. மிஷின் இந்த கடையில் வாங்கினதே சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. வேண்டாம் வெறுப்பாக தான் இந்த மிஷினில் நான் தச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு நான் மிஷின் வாங்கினேன்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த கடையோட நம்பர் என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் யூடியூப்பில் போய் சஹானா ஜாக் மிஷின் மதுரைன்னு சொல்லி போட்ட போது நம்பர் வந்துச்சு. அந்த நம்பரை டக்குன்னு சேவ் பண்ணிக்கிட்டேன். நான் சேவ் பண்ணும்போது மணி பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. இப்போ ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டாங்கல்ல. அதனால் மறுநாள் காலையில் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். எப்போ காலையில் ஒரு 9 மணியை போல் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்களுமே டக்குன்னு எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஜாக் மிஷின் ஃபஸ்ட்டு நாங்கள் உங்கள் கடையில் தான் வாங்கினோம். எந்த ஒரு மிஸ்டேக்குமே வரவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் ரொம்ப சூப்பராகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2ஆவதாக மிஷின் வாங்கினது வேறு கடையில் வாங்கினதா. ஆனால் எனக்கு அந்த கடையில் வாங்கின கடையிலையே எனக்கு சர்வீஸ் பண்ண எனக்கு பிடிக்கலை. உங்கள் கடையில் ஒருத்தவங்க எனக்கு மிஷின்லாம் பூட்டி கொடுத்தாங்களா, அவங்களே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொன்ன போது சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் ஃபோன் பண்ணது காலையில் 9 மணிக்கு. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க கடையில் வேலை பார்க்குறவங்க அந்த சர்வீஸ் பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு கிளம்பி இங்கே சிங்கம்னரிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12:15 அந்த டைமுக்கு வந்துட்டாங்க. உடனே பார்த்தும் கொடுத்துட்டாங்க. அப்போ நானே சொல்லியிருந்தேன், உங்கள்கிட்ட பார்க்குற மாதிரி இல்லை, உங்கள் கடை லேட்டாக திறந்தனால தான் என்னோட மனசை மாற்றி எங்கள் அப்பா வேறு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு இந்த மிஷினில் யூஸ் பண்ணவே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கடை இப்போ தான் ஆரம்பித்து 2 வருஷம்தான் ஆகுது. அந்த கடையில் மிஷினோட ரேட்டெல்லாம் எல்லாமே கூட விற்கிறாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய அந்த மெரிட் மிஷினோட விலை பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கம்மி தான். அந்த கடையில் பார்த்திங்கன்னா 12,000 16,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த கடையில் இனிமேல் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க கடையில் அந்த ஜாக் மிஷினோட ரேட்டு பார்த்திங்கன்னா
ஜிஎஸ்டி வரியோடு சேர்த்து வெறும் 22,500 மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ஆனால் நாங்கள் இப்போ கடைக்குன்னு வாங்கின மிஷின் வேறு கடையில் தானே வாங்கியிருந்தோம். அவங்க கடையில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரியோடு சேர்த்து 24,500 சொன்னாங்க. அந்த கடையில் இந்த மிஷினும் மட்டும் கிடையாது, அந்த சின்ன மிஷின் அப்புறம் பெரிய மிஷின் எல்லா மிஷினுமே பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஒருவேளை நீங்கள் ஜாக் மிஷினில் தைக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மதுரையில் இல்லை மதுரையை சுற்றி இருப்பீங்கல்ல, அந்த ஊரில் இருந்தீங்க அப்படின்னா அந்த சஹானா அந்த கடையில் போய் வாங்குங்க. எல்லா பொருளுமே நல்லா தரமாக சூப்பராக இருக்குது. அந்த மிஷினை ஃபிட்டிங் பண்ணுறதுக்குமே சூப்பராகவே நம்ம ஊருக்கே வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்றாங்க. வேலை பார்த்திங்கன்னா பக்காவாக சூப்பராக இருக்குது. நம்ம கிராமத்தில் இருந்தாலுமே கூட நேரடியாகவே வந்து அழகாக பொருத்திட்டு தச்சும் பார்த்துட்டு எப்படி எப்படி நூல் கோர்க்கணும் எல்லாமே அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சதுக்கப்புறமா தச்சு பார்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சூப்பராகவே தைச்சது. உங்களுக்கு இந்த ஜாக் மிஷினை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.